Daily. Taste the Daily. இப்போ அரசு பணி வந்து இடஒதுக்கீடு வந்து வேலைவாய்ப்பு பிரிவில் வந்து 3% விளையாட்டு பிரிவில் இருக்கு. ஆமா, அது இவங்க இதில் வின் பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசு பணிக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு தானே. இதுவும் அரசு பள்ளி தாங்க அவங்க படிக்கிறதுமே. அநேகமாக சொன்னல 6ஆம் வகுப்புலேருந்து ஏற்கனவே அரசு பள்ளியில் சேர்த்து விட்ருக்கோம். பிள்ளைங்க வந்து இல்லத்தில் உள்ள பள்ளியிலே படிச்சுட்டு இருந்ததை மாற்றி நம்ம 6ஆம் வகுப்பு போயிட்டு இருக்காங்க. இந்த வரும் ஆண்டிலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்தே அவங்க அரசு பள்ளியிலே சேர்ந்து படிக்கணுன்றது. அதற்கு கொஞ்சம் சில இல்லையில் வந்து சில இடங்களில் வந்து இல்லத்துக்கும் அந்த அரசு பள்ளிக்கும் தூரம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து வாகன வசதி ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்களை சேஃபாக பாதுகாப்பாக படிக்க வைக்கணுன்றது பண்ணுறோம். அதனால் அந்த 3 இடஒதுக்கீடு இவங்களுக்கும் உண்டு. இப்போ இவங்களுக்கு இந்த பேண்ட்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்கள், அது நம்ம போலீஸில் இவங்களுக்கெல்லாம் இது இருக்குது, முன்னுரிமை கிடைக்குது, வேலைவாய்ப்பு கிடைக்குது. கல்வி உதவித்தொகை கிடைக்குதா அவங்களுக்கு? அதாவது இப்போ புதுமை பெண் அவங்க படித்தாங்கன்னா கிடைக்குங்க, புதுமை பெண் உதவித்தொகை கிடைக்கும், தமிழ் புதுவம் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் உண்டு, பிற்பட்ட நலத்துறை எல்லாமே நார்மலாக இவங்களுக்கு உண்டுங்க. ஆனால் 12 வரைக்கும் எங்களுடைய இல்லத்திலே இருந்து தான் நம்ம உணவு, உடை, உறையுள் எல்லாம் கொடுக்கறதுனால அந்த உதவித்தொகை கிடையாது. எல்லா பராமரிப்பு செலவும் பார்த்துக்கிறோம். ஆனால் அவங்க மற்ற பிற துறையிலேருந்து வந்த கல்வி உதவித்தொகை எல்லாமே அவங்க பெற்று பயனடைகிறாரு. இல்லை, அது ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, தோழி அந்த பணிபுரியும் மகளிர் விடுது அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள அடையாறு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலியாரா நாளைக்கு ஆள் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்குது. அதனால் தேவையை அறிந்து சென்னையில் அதிகப்படியாக தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி தொடங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதுபோல் பணிபுரியும் மகளிர் விடுதியை முறைப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும், சானிட்டரி சர்டிஃபிகேட் வேணுன்றதை வந்து வலியுறுத்துகிறோம். அதை நிறைய பேர் வந்து நாங்கள் ரொம்ப மிக குறைந்த கட்டணத்தை நடத்துகிறோம்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அரசு அதிலெல்லாம் வந்து விட்டு கொடுக்கல. கட்டாயம் முறைப்படி எல்லாம் நடத்தணுன்றதை அரசு உறுதிப்படுத்தி வருகிறது. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அந்த குற்றம் தமிழகத்தில் ஆங்காங்கே நடந்துட்டு தான் இருக்கு. எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனம் தெரிவிக்காங்க. அதை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வந்து நான் எப்போ எல்லா இடமும் சொல்கிறது வந்துங்க, இது அவங்க புகார் கொடுக்க முன் வரதே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அநேக இடத்துல வந்து ஒன்று அவங்களுடைய பெற்றோர்கள் இதை சொல்லி நம்ம பேருக்கு எடுக்க வேண்டாமா, நம்ம குடும்ப பேர் கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரியே சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய காலம் தான் இருந்தது. ஆனால் இப்போ துணிச்சலாக பெண்களும் சரி, இப்போ பாருங்கள் ரயில்வே ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், தொடர்ச்சியாக ரயில்வேக்கு ஃபோன் வருது அந்த தொடர்பு எண்ணில். அதனால் பெண்களும் இப்போ அவேர்னஸ் விழிப்புணர்வு பெற்று பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் புகார் கொடுக்க முன் வர்றாங்க. அதனால் நிறைய புகார்கள். இன்னொரு காரணம் உங்களுடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை வளர்ச்சி. எல்லா செய்திகளையும் வெளிக்கொணர்ந்து நீங்களும் விழிப்புணர்வு உண்டாக்குறீங்க, செய்திகளை வெளிக்கொணர்ந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறீங்க. அதுதான் ஒரு காரணம். அதனால் நம் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த துறையாக இருந்தாலும், இந்த துறை சமூக நலத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையோட இணைந்து தான் அந்த அவேர்னஸ் பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறோம். தொடர்ச்சியாக 9th to 12th முதற்கட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் ப்ரைமரி அந்த நம்பரையும் சொல்கிறோம். துணிச்சலவா புகார் வெளியே வராதுன்றதையும் நம்ம வந்து உறுதி கொடுத்து தான் பிள்ளைங்களை புகார் கொடுக்க சொல்கிறோம். இது வரைக்கும் யார் புகார் தாரான்றது வெளியே வராமல் இருக்குது. குழந்தைகளுக்கு அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடெண்ட் மட்டும் வந்துருச்சு. அதுக்கும் வந்து தமிழ்நாடு அரசு காரணம் இல்லை, அதை நெக் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து யார் புகார் தாரார் என்ன யாருன்றது அடையாளப்படுத்தப்படாது, வெளியே தெரியாது, புகார் தர முன்வாருங்கள் அப்படின்றத நம்ம எல்லாத்திட்டையும் சொல்கிறோம். 10-9-8 இருந்தாலும் சரி, 1-8-1 இருந்தாலும் சரி, இல்லை சைஃபர் கிரைம் 19-30 இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம விழிப்புணர்வு உண்டாக்குறதுனால தான் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வர்றது வந்து எங்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு உண்டாக்கியுள்ளது அப்படின்ற எண்ணம் தான் என்னுடைய கருத்தாக நான் கூற விரும்புகிறேன். சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா சொல்லிட்டு தமிழக ஆளுநர் விமர்சனம் வைக்கிறார். அவர் தெரியாமல் சொல்கிறாருங்க, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் சொல்கிறார், அப்படி தான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு தெரியுங்க. சென்னை வந்து பாதுகாப்பான ஒரு இடம் தான். எல்லா பிள்ளைகளும் இங்கே வந்து படிக்கிறாங்க. தமிழ்நாடால் எல்லா பிள்ளைகளும் இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் ஒரு சில நிகழ்வு அங்கங்கே நடக்கிறத வச்சு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லக்கூடாது. பிற மாநிலங்களெல்லாம் அநேகமாக மறைக்கப்படுது. நடந்த தகவல் எங்கேயுமே வெளிவதில்லை. இங்கே நம்ம வந்து 4வது தூணாகிய பத்திரிகை துறையும் நல்ல ஒரு ஜனநாயக முறையோடு இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறதுனால இங்கே எல்லா செய்தியும் வெளியே வருது. அதுதான் காரணம். ஆகவே அவர் தெரிந்தும் தெரியாது போல் கூறலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.